நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு பென்சில் ஸ்கெட்ச் எஃபெக்ட் நம்ம பிக்சருக்கு எப்படி நம்ம கொண்டு வரது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இப்போது சாம்பிளுக்கு இந்த பிக்சரை பார்த்தீங்கன்னா நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஃபோட்டோஷாப் 7.0 பார்த்தீங்கன்னா நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, பிக்சரை பார்த்தீங்கன்னா ஒரு டூப்ளிகேட் எடுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை வந்து இன்வெர்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதோட பிளெண்ட் மோட் சேஞ்ச் பண்ணணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆப்ஷன் கொடுக்கணும். இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போது இதுதான் என்னோடய பிக்சரு. இது எனக்கு எப்படி வேணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பென்சிலில் நாம் ட்ராயிங் பண்ண மாதிரி இந்த பிக்சர் எனக்கு வேணும். இதுக்கு என்ன பண்ணுறேன், ஒரு டூப்ளிகேட் லேயர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் எடுத்துக்கிறேன். டூப்ளிகேட் எடுத்துகிட்டு என்ன பண்ணுறேன்னா, இந்த லேயரை Ctrl+I கொடுத்து இந்த மாதிரி இன்வெர்ட் பண்ணுறேன். ஷார்ட்கட் என்ன, Ctrl+I. சரிங்களா? அதுக்கப்புறமா இதோட பிளெண்டிங் மோடு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல கலர் டார்ச் அப்படிங்கிறத நான் வந்து வைக்கிறேன். சரிங்களா? ரெண்டாவது ஸ்டெப் முடிஞ்சிச்சு. 3 என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த நியூ அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரை கிளிக் பண்ணி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹியூ அண்ட் சேச்சுரேஷன் அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். இந்த சேச்சுரேஷன் என்ன பண்ணுறேன், -100 வச்சுட்டு ஓகே கொடுத்துட்றேன். இப்போது இந்த லேயர், இந்த பேக்ரவுண்ட் காப்பின்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த லேயர் இன்வெர்ட் பண்ண லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபில்டர், இதில் பிளர்ரு, இதில் பார்த்தீங்கன்னா காசியன் பிளர் அப்படிங்கிறத கொடுக்குறேன். சரிங்களா? இந்த காசியன் பிளர் நாம் எவ்வளோ கம்மியாக வைக்கிறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி ட்ராயிங் மாதிரி தெரியும். அதிகமாக வச்சா ட்ராயிங் மாதிரி பார்த்திங்கன்னா அந்த எஃபெக்ட் இருக்காது. சரிங்களா? இது நம்ம மினிமம் நம்ம பார்த்திங்கன்னா ஒரு அக்யூரேட்டாக வைக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னா, இந்த வேல்யூ 0 வச்சுட்டு உங்கள் மவுஸில் ஸ்கோர் வீல் இருக்குது பார்த்திங்களா, இந்த ஸ்கோர் வீலை இந்த கட்டத்தில் வைக்கணும். உங்கள் மவுஸை கீழே வச்சுட்டு பண்ணக்கூடாது. சரிங்களா? கட்டத்தில் மவுஸ் வச்சுட்டு அப்படியே பையாக பார்த்திங்கன்னா ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்படி பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வேல்யூ பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இப்படி இன்க்ரீஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ட்ராயிங் எஃபெக்ட் எந்த இடத்துல வேணும், எந்த மாதிரி எஃபெக்ட் வேணும், இப்போ இந்த இடத்துல எனக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், ஓகே கொடுத்துட்டிங்கன்னா நம்மளுக்கு அழகான ஒரு ட்ராயிங் எஃபெக்ட் பார்த்திங்கன்னா கிடச்சிச்சு. சரிங்களா? இப்போது இன்னுமே இதை கொஞ்சம் நான் வந்து பாப்பப் பண்ணணும்னா என்ன பண்ணலான்னா, திரும்பவும் இந்த நியூ அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரை கிளிக் பண்ணிவிட்டு லெவல் அப்படிங்கிறத எடுத்துக்கிறேன். இந்த ஷேடோ இருக்குது பார்த்திங்களா, ஷேடோ மட்டும் பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த பக்கம் கொஞ்சம் நகட்டிட்டு வரும்போது என்ன ஆகும்னா, இன்னும் திக்காக பென்சில்கிட்ட திக்காக கலர் பண்ண மாதிரி எனக்கு இந்த எஃபெக்ட் பார்த்திங்கன்னா கிடைக்கும். சரிங்களா? இப்போ பாருங்கள், இது ஒரிஜினல், இது எடிட்டிங். சரிங்களா? இதே நான் பார்த்திங்கன்னா அடிக்கடி நிறைய பிக்சருக்கு இதை யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா என்ன பண்ணலான்னா, ஆக்ஷனாக கூட நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். சரிங்களா? நான் வந்து ஆக்ஷனாக ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஆக்ஷன் உங்களுக்கு வேணும்னா கீழே லிங்க் இருக்குது, தாராளமாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போது சாம்பிளுக்கு இன்னொரு பிக்சர், இந்த பேபி பிக்சர் எடுக்கிறேன். இதுக்கு என்ன பண்ணுறேன், என்னுடைய ஆக்ஷனை நான் வந்து ப்ளே பண்ணுறேன். சரிங்களா? கிளிக் பண்ண என்ன ஆகும்னா டைரெக்டாக இந்த வேல்யூ மட்டும் கேட்கும். நான் அப்படியே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வேல்யூ வந்து இப்படி இன்க்ரீஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது ட்ராயிங்கை பார்த்துட்டு எவ்வளோ வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து வச்சுட்டு ஓகே கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ எனக்கு இந்த இடத்துல ஓகேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஓகே கொடுத்துட்டோம்னா எனக்கு பார்த்தீங்கன்னா இது ஒரிஜினல், இது எடிட்டிங். பார்த்தீங்கன்னா ட்ராயிங் எஃபெக்ட் அப்படியே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இருக்கும். சரிங்களா? இப்போ இந்த பிக்சர் பாருங்கள், இதுக்கும் அதே போல் நான் என்ன பண்ணுறேன், இதை ப்ளே பண்ணையும் என்ன ஆகும்னா டேரெக்டாக உங்களுக்கு இந்த காசியன் பிளரோட வேல்யூ மட்டும்தான் கேட்கும். நீங்கள் இந்த வேல்யூ மட்டும் இன்க்ரீஸ் பண்ணால் போதும், உங்களோட பிக்சருக்கு பார்த்திங்கன்னா அந்த ட்ராயிங் எஃபெக்ட் பார்த்திங்கன்னா கிடச்சிரும். சரிங்களா? இப்போ பாருங்கள், எனக்கு இந்த எஃபெக்ட் பார்த்திங்கன்னா ஓகே அப்படின்னா நான் இதை ஓகே கொடுத்துட்டோம்னா இந்த மாதிரி வந்துடும். சரிங்களா? ரொம்பவே ஈஸியாக நம்மளுக்கு வேலையும் முடிஞ்சிடும். ஒரு ஃபேஸ்புக்கு, ஒரு இன்ஸ்டாகிராம்லலாம் நீங்கள் இந்த மாதிரி போஸ்ட் போடுறீங்கன்னா ரொம்ப ஈஸியாக உங்களுடைய அந்த வேலையை பார்த்திங்கன்னா நீங்கள் சுலபமாக முடிச்சிடலாம். சரிங்களா? இப்போது இந்த பிக்சரை பார்த்திங்கன்னா நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன். இதுக்கும் அதே தான், கிளிக் பண்ணே நம்மளுக்கு என்னாகும், டேரெக்டாக அந்த வேல்யூ கேட்கும். வேல்யூவை நம்ம இன்க்ரீஸ் பண்ணும்போது நம்மளுக்கு என்னாகும், பிக்சர் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ட்ராயிங் எஃபெக்ட்டில் பார்த்திங்கன்னா கிடைக்கும். சரிங்களா? இவ்வளோதான். இப்படி வந்துமே உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதில் போய் ஒரு லெவல் அப்படிங்கிறத அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொஞ்சமாக இந்த ஷேடோ அப்படிங்கிறத கொஞ்சமாக இந்த மாதிரி ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா பார்த்திங்கன்னா டார்க்காக பார்த்திங்கன்னா கிடைக்கும். சரிங்களா? இவ்வளோதான். ஆக்ஷன் வேணும்னா லிங்க்கு கீழே இருக்குது, டிஸ்கிரிப்ஷனை கிளிக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கீழே இருக்குது. தேவைன்னா நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,